Poem number 5. Everest is not the only peak by குலோத்துங்கன். இவரோட நார்மலான பேர் வந்து எப்படின்னா விசி குழந்தைசாமி. இவர் ஒரு ப்ரொஃபஸர். இவரோட டைம் பீரியட் வந்து 1929 2016. இவர் வந்து ஒரு டெக்னாலஜிஸ்ட், ஒரு மேன் ஆஃப் லெட்டர்ஸ், ஒரு எஜுகேஷனிஸ்ட். அடுத்து இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து எந்த ஃபீல்டில் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஹைட்ராலஜி, லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன். இது ஒரு 6 வால்யூம் ஆஃப் போயம்ஸ் எழுதியிருக்காரு, 7 ப்ரோஸ் எஸ்ஸேஸ் எழுதியிருக்காரு. அடுத்தது இவருக்கு வந்து 2 அவார்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று பை தமிழ்நாடு கவர்மெண்ட் 1999 திருவள்ளுவர் அவார்டு. அடுத்தது வந்து 1988 இவர் வந்து சாகித்ய அகாதமி அவார்டு வாங்கியிருக்காரு. எதுக்குன்னா வாழும் வள்ளுவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்குக்காக வாங்கியிருக்காரு. அவரோட ஒர்க்கு வந்து ஹியூமன் ப்ரோக்ரஸை இது பண்ணி தான் அவருக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் எப்போவுமே இருந்துகிட்டு. ஸோ இவரோட போயம் வந்து இப்போ நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தா, இது வந்து எவரெஸ்ட்டுக்கும் மனுஷங்களுக்கும் உண்டான கிரேட்னஸை வந்து கம்பேர் பண்ணி இவரோட போயம் இருந்திருக்கும். நம்ம வந்து ஒரு ஹியூமனாக வந்து வி ஷுட் ஃபீல் ப்ரவுட் அண்ட் ஃபீல் டால். அப்படின்னா நம்ம வந்து நாமளே எவ்வளவு நிமிர்ந்தவங்களாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட எவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்குதோ, அது குறைவாக இருக்கட்டும், நிறைய இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மளோட நேச்சர் எப்படி அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபுல் டிவோஷனோடு செய்வோம். எல்லாத்தையுமே இப்போ நான் ஒரு வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை கம்ப்ளீட்டாக அது ஒரு கமிட்மெண்ட்டோடு பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் தான் எல்லாருமே. அடுத்தது நம்மளுக்கு வந்து எது பிடிக்காமல் இருக்கும், யாராவது நம்மளை தரம் தாழ்த்தியோ, நம்மளை யாராவது ஒருத்தர் டிஃபீட் பண்ண மாதிரி ஒரு அஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பேச்சுகளோ, எதுவாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் சரி தான், பேச்சாக இருந்தாலும் சரி தான், வி ஹேட். நம்மளோட தன்னம்பிக்கையை தான் நம்மளோட பக்க அரண். நம்ம ஒரு விஷயத்த வந்து ரொம்ப துணிவோடு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு ஒரு அரண் மாதிரி. அடுத்தது நம்ம வந்து பிடிக்காத சில காரியங்கள் வேறு யார்கிட்டையும் அது பிடிக்கலைன்னா கூட அதை நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஹம்பிளாக பிஹேவ் பண்ணிட்டு போகக்கூடிய ஆளுங்கள் தான். அதே மாதிரி எனக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு நல்லது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், மேக்ஸிமம் நம்ம யாரும் போய் வேறு ஒருத்தரோட கால்களை வந்து கும்பிட்டுட்டுலாம் நம்ம அவங்களோட எனக்கு ஒரு லாபம் வேணும்னு சொல்லிட்டு வேறு யார் கால்லையும் நம்ம போய் விழ போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளை கொஞ்சம் ப்ரௌடாகவும் டாலாகவும் ஃபீல் பண்ணிக்கலாம். நம்மளோட லைஃப்பில் நம்மளோட டியூட்டியும் மிஷனும் என்னதுன்னு நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணலாம், நம்ம வாழ்கிறதுக்கு பழகின ஆளுகள். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு காரியத்துக்கு அவனை ப்ரைஸ் பண்ணலாம், அவனை ப்ளஸ் பண்ணலாம். இந்த காரியம் செய்யலை, இந்த பிள்ளை ஓகே நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணுறதுக்கும், ஒரு ஆளை நீ ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்ல காரியங்கள் செய்கிற அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணதில்லை, தவறுனதும் கிடையாது. அதே மாதிரி என்னால் ஒருத்தனை வந்து நல்ல வழியில் நடத்த முடியும், இல்லைன்னா அவனை கொஞ்சம் அந்த சொசைட்டியில் அவனை கொஞ்சம் தூக்கி விட முடியும் அப்படின்னு சொன்னால், we do all the nourishing things. தேவையான எல்லா விதமான ஒரு ஹெல்ப்பையும் நம்மளால் கொடுக்க முடியும். அதனாலே நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டாண்ட்ஸெல்லாம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம எந்த பொசிஷனில் இருக்கிறோம் அப்படின்றதும் நம்மளோட ப்ரௌடுக்கான ஒரு விஷயம். நம்ம பெருமைப்படுறதுக்கான விஷயம் நம்ம எந்த பொசிஷனில் இருக்கிறோம் அப்படின்றதுக்கும். அடுத்தது நம்ம ரொம்ப ஹம்பிளாக தான், எந்த பொசிஷனில் இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஹம்பிள் அப்படின்ற மாதிரியும். அடுத்தது வந்து நம்மளோட வாழ்க்கை தரம் வந்து அதோட ப்ரைடு வந்து எதை பொறுத்து இருக்குன்னா, நம்ம வாழ்கிற விதத்தில் தான் அந்த ப்ரைடே இருக்குது. அதே மாதிரி நம்மளோட டிக்னிட்டி அண்ட் ஹானர் அந்த பாதையில் தான் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அந்த வாழ்க்கையில் வந்து அடுத்தவன் நம்மளை வந்து இழிவாக பேசுகிறதுக்கு நடக்காமல் டிக்னிஃபைடாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துலையும். அதே மாதிரி லைஃப்பில் வந்து மேக்ஸிமம் யாருக்காவது பணிஞ்சு போகணும், கீழே குனிஞ்சு நடக்கணும் அப்படின்றத ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ப்ரௌடாகவும் நம்ம வந்து ஒரு அளவுக்கு மேலே உயர்ந்துருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். அடுத்தது லாஸ்ட் ஆன்சர் இதை தான் சொல்ல வருது. எவரெஸ்ட் மட்டும்தான் ஒரு உயர்ந்த பர்வதம்ன்றது கிடையாது. எல்லா ஹில்லாக்ஸ்லேயும் ஒரு அதுக்கு அந்த குன்றுக்குனான ஒரு ஹில்ஸ் இருக்கும் இல்லையா, மலை, இந்த உச்சிகள் இருக்கும், ஹை பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோன்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. சிலவங்க ரொம்ப கீழேயே இருப்பாங்க, ஆனால் அந்த இடத்த விட்டு கீழே அதை விடையும் கீழே இறங்கியிருக்க மாட்டாங்க. அதுவே ஒரு ராஜாவோட ஒரு அட்மிரேஷன் தான். ஏன்னா ஒரு ராஜா வந்து சிற்றரசனாக இருந்துட்டு அதே மாதிரி சிற்றரசனாகவே அவன் இருந்துக்கலாம்.
இல்லை நான் வேற ஒரு பெரிய ராஜா கூட போர் புரியுறேன், இல்லைனா அவனை விடையும் சின்ன ராஜாக்கிட்ட போர் புரிஞ்சுட்டு அவன்கிட்ட தோத்துக்கிட்டான்னு வையேன், அப்போ என்ன ஆயிரும், அவனோட தகுதியில் இருந்து அவன் கீழே இறங்கிட்டான். அப்போ அந்த மாதிரி கூட இல்லாமல் ஒரே தரத்தில் கூட இருக்கலாம். அதுவுமே என்னது ஒரு அடோரபிள் தான், ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு விஷயந்தான் அப்படின்றதுக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எதுக்கு முன்னாடி ஒரு தலை வணங்குவோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல உழைப்பாளி இல்லைன்னா நல்ல ஒரு கடின உழைப்பாளி இல்லைனா திறமைசாலிக்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து கொஞ்சம் திறம் தாழ்த்தி நிற்கலாம். அதே மாதிரி நல்ல ஒரு ஹை வேல்யூ இல்லைனா ஹை கேரக்டர் உள்ள ஆளுகள்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், நம்மளை கொஞ்சம் தாழ்த்தி வணங்கி நிற்கலாம். அதே மாதிரி இப்போது ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஒரு ஆள் வந்து தன்னோட ஃபேமிலியோ இல்லைன்னா ஏதோ ஒரு காரியங்களை வந்து அவங்க முன்னுக்கு வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து என்னது, அவங்க வந்து உண்மையிலே ஒரு லேடர் தான், ஒரு ஏணி மாதிரி தான். எதுக்காக, மனித குலத்தை உயர்த்துறதுக்கான ஒரு ஏணிப்படிகள் தான். மரியாதை அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஹானர் அப்படின்றதுல வந்து அது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அது வந்து எப்படின்னா எல்லாருக்கும் பொதுவானது, யாருக்கும் இவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. யாராக இருந்தாலும் நல்ல ஒரு காரியங்கள் செஞ்சால் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், மரியாதை செலுத்தலாம். அதே மாதிரி டிக்னிட்டியும் ப்ரைடுன்றது வந்து அது ஒரு உடைமை மாதிரின்னு வச்சுக்கலாமே. அப்போது அது வந்து எல்லாருக்கும் உடையதுன்றப்ப யாரும் அதனால ஏழைகளாக இருக்க போகிறதில்ல. இவர் ஒரு நல்ல மனிதர், சரி அவன் பணத்தில் கம்மியாக இருந்திருக்கலாம், மேபி ஆனால் ஒரு ரிச் குவாலிட்டி உள்ளவன், ஹையர் கேரக்டர் உள்ள ஹை லெவல் கேரக்டர் உள்ளவங்க அப்படின்னாலும் தட் இஸ் they are also rich அப்படின்றதுனால we feel proud and நம்ம வந்து ஒரு உயர்ந்த மனிதர் அப்படின்றதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். அப்படின்றது தான் என்னது, எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக். இதில் வந்து மீன் பண்ணுறது என்னது, எவரெஸ்ட் மட்டும்தான் சிகரம் கிடையாது. மனிதர்களாகிய நாமும் வந்து என்னது நல்ல ஒரு குவாலிட்டியோடையும் அறிவோடையும் இருந்தால் we are also equal to எவரெஸ்ட் அப்படின்றத என்ன பண்ணியிருப்பாங்க, குலோத்துங்கனவர் வந்து இந்த போயமில் வந்து சொல்லியிருப்பார். தேங்க்யூ.